இன்னைக்கு ஜாப் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், நம்மளுடைய மனிதவள மேம்பாட்டுல ஜாப் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஜாப் அனாலிசிஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்டடியிங் and collecting information about the responsibilities, duties, necessary skills, outcomes, work environment of a job specific. அப்ப ஜாப் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு வேலையை பற்றின விஷயங்களை கலெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் ஒரு ஆசிரியையா இருக்கேன் அப்படின்னா, என்னோட பொறுப்புகள் என்ன, என்னோட கடமைகள் என்ன, எனக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் தேவைப்படுது, ஏன் இதை பண்றாங்க, என்னெல்லாம் அவுட்கம், எந்த ஒர்க் என்விரான்மெண்ட்ல இருக்கும், இது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறது தான் ஜாப் அனாலிசிஸ். அனலைஸ் பண்றது, அனலைஸ் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் பகுத்தாய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பகுத்தாய்வு திறன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் நோன் அஸ் அனாலிசிஸ். சரி, அப்ப எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்னா, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டியூட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்மளால அந்த வேலைகளை நல்லபடியா செய்ய முடியும். அதனாலதான் இது எல்லாத்தையும் செய்யறாங்க. சோ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்? ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஜாப் ஸ்பெசிபிகேஷன். ஜாபை டிஸ்கிரைப் பண்ண முடியும், இதுதான் உங்களோட வேலை, இதை நீங்க செய்யணும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ் தேவைப்படும். இப்ப டீச்சர்ஸ் அப்படின்னா பேச வேண்டியிருக்கும், நிறைய எழுத வேண்டியிருக்கும். இதெல்லாம் ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் அ டீச்சர். அது மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்குமே வந்து ஜாப் ஸ்பெசிபிகேஷனை சொல்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட் ஃபார் ஜாப் அனாலிசிஸ். எதுக்காக ஜாப் அனாலிசிஸ் பண்ணணும்? ஸ்ட்ராட்டஜிக் ஹெச்ஆர் பிளானிங். ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் யுக்திகள் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு சில யுக்திகள் இருக்கும் இல்லையா, ஹெச்ஆர் பிளான் பண்றதுக்கு. நம்ம ஆர்கனைசேஷன்ல நம்ம ரெக்ரூட் பண்ண போறோம், செலக்ட் பண்ண போறோம் ஒரு 10 பேரை அப்படின்னா, அவங்களை செலக்ட் பண்றதுக்குன்னு சில யுக்திகள் தேவைப்படும். அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஜாப் அனாலிசிஸ் வில் பி யூஸ்ஃபுல். எஃபெக்டிவ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன். செலக்ட் பண்றதுக்கு, ரெக்ரூட் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஜாப் அனாலிசிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு, நம்ம ஏற்கனவே அங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து வெல் வர்ஸா ட்ரெயின் பண்றதுக்கு, இன்னும் டெவலப் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ஜாப் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னா என்ன? ஒருத்தர் செய்யக்கூடிய வேலைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லலாம். அப்ப இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ஜாப் அனாலிசிஸ்க்கு என்ன சம்பந்தம்? ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சாதான், டியூட்டிஸ் தெரிஞ்சாதான் அவங்க அந்த டியூட்டியை எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால ஜாப் அனாலிசிஸ் இஸ் நீடட். ஜாப் எவாலுவேஷன் அண்ட் காம்பன்சேஷன். ஜாப் எவாலுவேஷன் பண்றது அண்ட் காம்பன்சேஷன் பே பண்றது. ஜாப் எவாலுவேஷன்னா என்ன? அதுல என்ன நுணுக்கங்கள் இருக்கு, என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கேத்தாப்புல காம்பன்சேஷன் பே பண்றது. லீகல் கம்ப்ளையன்ஸ், ஈக்குவல் பே வில் பி பேடு. லீகல் கம்ப்ளையன்ஸ்னா சட்ட ரீதியான விஷயங்களோட ஒப்பிட்டு பார்த்தல் அண்ட் ஈக்குவல் பே கொடுக்கணும். இது எல்லா ரீசனுக்காகவும் தான் வந்து ஜாப் அனாலிசிஸ் நம்ம பண்றோம். ஸ்டெப்ஸ் இன் ஜாப் அனாலிசிஸ். என்னெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்த்தா, ஐடென்டிட்டி பர்பஸ், why the analysis being done, அது எதுக்காக இந்த அனாலிசிஸ பண்றோம் அப்படிங்கறதுல நம்ம தெளிவா இருக்கணும். ஏன்னா சில பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பண்ணும்போது டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு தெரிஞ்சாலுமே கூட எந்த அளவுக்கு அதை பெர்ஃபார்ம் பண்றாங்கிறத அனலைஸ் பண்ண வேண்டி வரும். அப்போ எதுக்காக பண்றோம் அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். செலக்டட் ஜாப்ஸ், which job will be analyzed. எந்த ஜாப் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம, ஒரு கம்பெனில ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருப்பாங்க, சேல்ஸ் மேனேஜர் இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே we have to analyze. அப்போ select jobs, which job will be analyzed. Collect data, observation, interview, questionnaire, work logs, இது மூலமா வந்து டேட்டாஸை கலெக்ட் பண்றது. இது எல்லாமே comes under the collect data. Verify information, cross check with incumbents and supervisors. சூப்பர்வைசர்ஸ் அப்புறம் வந்து இன்குபிமெண்ட்ஸ் மூலமா வந்து, இன்குபிமெண்ட்ஸ்னா புதுசா வந்தவங்க, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணணும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை. டெவலப் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அந்த ஜாப் வந்து டிஸ்கிரைப் பண்றது. டெவலப் ஜாப் ஸ்பெசிபிகேஷன், எதுக்காக பண்றோம் அப்படின்னு அதை அனலைஸ் பண்ணி ஸ்பெசிஃபை பண்றது. இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த ஸ்டெப்ஸ் இன் ஜாப் அனாலிசிஸ். Advantages and disadvantages of job analysis.
என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கு, என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அட்வான்டேஜஸ் இம்ப்ரூவ் ஹை அக்யூரசி. அக்யூரேட்டா வந்து இந்த வேலைக்கு இவ்வளவு குவாலிபிகேஷன்ஸ் தேவை, அப்ப இவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம். இவ்வளவு உடல் உழைப்பு இருக்கு, அப்ப உடல் உழைப்பு ஜாஸ்தியா இருந்தா இதுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு நம்மளால அக்யூரேட்டா அனலைஸ் பண்ண முடியும். டிஸ்அட்வான்டேஜஸ்ல டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ரொம்ப நுணுக்கமா நம்ம போய் உள்ள தேடும் போது நமக்கு நிறைய டைம் வந்து தேவைப்படும். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸ்ல சப்போர்ட்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு எந்த இடத்துல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில கம்மியா இருக்காங்க, எந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்றது, இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். இன்ஃபார்ம் காம்பன்சேஷன் அண்ட் ஜாப் கிரேடிங். காம்பன்சேஷன் கொடுக்கறது, இல்லைன்னா வந்து ஜாப் கிரேடிங்னா என்னன்னா அந்த ஜாபுக்கான சில கிரேட்ஸ் கொடுப்பாங்களா, கிரேட் 1 மெக்கானிக், கிரேட் 2 மெக்கானிக்லாம் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி சம்பளங்கள், கிரேட் எல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் செய்யறதுக்கு ஜாப் அனாலிசிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபெசிலிட்டேட் லீகல் கம்ப்ளையன்சஸ். லீகல் கம்ப்ளையன்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? லீகல் சட்ட ரீதியா இருக்கிற விஷயங்களோட நம்ம ஒத்து போறோமா அந்த ஆர்கனைசேஷன்ல அப்படின்னு அனலைஸ் பண்றதுக்கு ஜாப் அனாலிசிஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். என்ஹான்ஸ் எம்ப்ளாயி ரோல் கிளாரிட்டி. எம்ப்ளாயியோட ரோல் என்ன அப்படிங்கிற கிளியரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எனக்கெல்லாம் நிறைய நேரங்கள்ல வேலை பார்க்கும்போது யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் செய்வேன். இதுதான் என்னோட ரோல், இதுதான் என்னோட வேலை அப்படிங்கறதெல்லாம் வந்து எனக்கு தெரியாம கூட இருந்திருக்கு சில நேரங்கள்ல. சோ அப்படி இல்லாம இட் என்ஹான்ஸ் எம்ப்ளாயி ரோல் அண்ட் கிளாரிட்டி. ப்ரொவைட் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெச்ஆர் சிஸ்டம். ஹெச்ஆர் சிஸ்டமுக்கு ஒரு ஃபவுண்டேஷனா இது வந்து இருக்கும். தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ்ல என்ன இருக்கு? கேன் பி எக்ஸ்பென்சிவ் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் அனாலிசிஸ். பெரிய அனாலிசிஸ் பண்ணும்போது எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீட் ரெகுலர் அப்டேட்டிங். ஏன்னா வந்து ஜாப் அனாலிசிஸ் பண்றது ஒரே மாதிரி அந்த ஜாப் வந்து இருக்காது. முன்னாடி எல்லாம் வந்து டீச்சரோட ஜாப் இதுதான் அப்படின்னு இருந்தது. இப்ப டீச்சரோட ஜாப் வந்து பேட்டர்னே மாறி இருக்கு. முன்னாடி எல்லாம் அக்கௌண்டன்டோட ஜாப் வந்து ஒரு கணக்கு பிள்ளை ஜாப்ங்கிற மாதிரி வெறும் குடுக்கல் வாங்கல எழுதி வைக்கிறது தான் அவங்களோட வேலையா இருந்தது. இப்போ அப்படி இல்லை, நிறைய மாறிட்டே இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஜாபுமே வந்து அதுக்கான ஒரு பிக்சரை வந்து மாறிட்டே இருக்கு. டாக்டர் பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். அப்பெல்லாம் ஒரே டாக்டர் தான் இருப்பாங்க. இப்ப பார்த்தா கண்ணுக்கு ஒரு டாக்டர், இப்ப கண்ணுக்கு இமைக்கு ஒரு டாக்டரும் தனியா வந்துட்டாங்க. சோ இது மாதிரி வந்து ரெகுலரா அந்த ஜாப் அனலைஸ் பண்ணி அப்டேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. மெனி ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். சோ எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து ரெசிஸ்டன்ஸ், சும்மா ஜாப் அனாலிசிஸ் பண்ற உயிரை வாங்காதீங்கப்பா அப்படி சொல்ற மாதிரி எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. சப்ஜெக்ட் டு பயாஸ் இஃப் நாட் டன் அப்ஜெக்டிவ்லி. கரெக்டா அதை அனலைஸ் பண்ணி பண்ணல அப்படின்னா there will be a bias, mistakes is there in the thing. So these are the advantages and disadvantages of job analysis. Conclusion: job analysis is crucial for aligning job roles with business goals. It strengthens all core HR functions. Business goals அப்புறம் வந்து HR functions அனலைஸ் பண்றதுக்கு ஜாப் அனாலிசிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஜாப் அனாலிசிஸ்ல இவ்வளவு முக்கியத்துவங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.